இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். திருவண்ணாமலை கிரிவலபாதி சந்தைமேடு பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத் பூஜாரிகள் பேரமைப்பு சார்பில் இந்து உரிமை மீட்பு மாநில மாநாடு நடந்தது. இதில் பூஜாரிகள் பேரமைப்பு மாநில தலைவர் ராஜா, அகில பாரத சன்னியாசிகள் சங்க நிறுவனர் ராமானந்த சுவாமிகள், விஸ்வ இந்து பரிஷத் அகில பாரத அமைப்பு இணை பொதுச் செயலாளர் ஸ்தானுமாலயன் ஜி, மன்னார்குடி ராமானுஜ GS சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அனைத்து கோயில்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும், கோயில்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், பூசாரிகளுக்கு அனைத்து கோயில்களிலும் சிறப்பு தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிட அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நமக்கு தெரிஞ்சு எந்த ஆலயமும் பூஜை இல்லாம இருக்கக்கூடாது. அதான் நம்மளோட நோக்கம். இருக்கிற நோக்கம் என்ன? எல்லாருமே எல்லா சமுதாயமும் பூஜாரிகள் ஆகணும். காரணம் பூஜை இல்லாத கோவில் இல்லை, தர்மம் தெரியாத மனிதன் இல்லைங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம இருக்கணும். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கோம். எங்க போனாலுமே நமக்கு இந்த சமுதாயத்தில் யாரை பார்த்தாலுமே ஒரு இந்து விரோதம், ஒரு இந்து, அதே மாதிரி ஹிந்துலேயே இவங்க ஒரு நமக்கு என்ன இது ஜாதி வரி பிரிக்கிறது, இது மாதிரி ஒரு எங்க அரசியல்வாதிகள் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இங்கிலீஷ்ல பவர் இருக்கு. Don't try to solve a problem if there is no problem, create it அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிக்கிற ஜாதியே இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் சொல்லி நம்ம எப்படி இருக்கோம். விஸ்வ இந்து பரிஷத்தில் இருக்கட்டும், RSS இருக்கட்டும், இதே பகவத் ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் வரணும். இப்ப HRNC பற்றி பேசிட்டே இருக்கும். எல்லாருமே HRNC அப்படி இருக்கா கோவில் நிறைய பேரு ஒரு HRNC இல்லட்டா நம்ம கோவில் எப்படி பார்க்க முடியும், யார பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனா HRNCங்கிறது ஒரு இந்து கோவில காப்பாற்றுறதுக்கு இருக்கே தவிர இந்து கோவிலை அழிக்கிறதுக்கு இல்லை. நம்ம பார்க்க சமீபத்தில் பார்த்தோம், ஒரு திருப்பரங்குன்றத்தை பார்த்தோம். ஒரு திருப்பரங்குன்ற தீர்ப்பு வந்தது, அதுல ஒரு இந்து கோவிலுக்கு சாதகமா இருந்தது. அப்ப HRNC என்ன பண்ணணும்? நம்ம இந்து கோவிலுக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு, நம்ம நிறைவேற்றணும் சொல்லி நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு யாரு? HRNC. ஆனா நம்ம இந்துக்கள் கிட்டயே வாங்கின பணத்தை வச்சுட்டு இந்துக்கு விரோதமாக சுப்ரீம் கோர்ட் லட்சக்கணக்கில் இந்துக்கள் கொடுத்த காசை வீணடிக்கிறதுக்கே இருக்கக்கூடியது ஒரே ஒரு இயக்கம் இப்ப இருக்கக்கூடிய HRNC. இப்ப நம்ம விவாதமே பார்த்தோம். எல்லா இடத்துலயுமே முதல்வர் கூட துணை முதல்வர் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார், எங்க போனாங்க, நான் ஒரு பெரிய கிறிஸ்துவன், எனக்கு அது தெரியும். சனாதன தர்மமே ஒரு சனாதன தர்மம் ஒரு டெங்கு மலேரியா கொசு மாதிரி, அது டெங்கு மலேரியா கொசு இருக்கிற வைக்கும் சனாதன தர்மம் உருப்படாது. அதை ஒழிச்சு கட்டினாதான் சனாதன தர்மம் நம்மளுடைய நாடு. ரொம்ப என்ன சொன்ன கரெக்டா உண்மையான விஷயமே சொன்னாரு. சனாதன தர்மம் டெங்கு மலேரியா கொசுங்கிறது நல்லா இருக்கு. டெங்கு மலேரியா கொசு எல்லாரையுமே கடிச்சிட்டு இருக்கு. அதனால நாம என்ன பண்ணோம்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு சமீபத்தில் இங்கே பார்த்து கூட நம்ம துணை சொன்ன மாதிரியே டெங்கு மலேரியா கொசுவை ஒழிச்சு கட்டணும். எங்க போனா டெங்கு மலேரியா கொசுவை வச்சுக்கணும். டெங்கு ஃபர்ஸ்ட் என்ன, மலேரியாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, M. கொசுவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, K. நாம இந்துக்கள் எல்லோருமே சேர்ந்து டெங்கு மலேரியா கொசுவை ஒழிச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சனாதன தர்மம், நம்மளுடைய இது எதுவுமே நல்லா இருக்கும்.